ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 9th மேக்ஸ் சாப்டர் 5லேருந்து எக்ஸசைஸ் 5.4லேருந்து ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் தி கோஆர்டினேட்ஸ் ஆஃப் தி பாயிண்ட் விச் டிவைட்ஸ் தி லைன் செக்மெண்ட் ஜாயினிங் தி பாயிண்ட்ஸ் A 4,-3 அண்ட் B 9,7 இந்த ரேஷியோ 3:2. இப்போ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். நமக்கு ஒரு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குது. அதோட எட்ஜஸ் வந்து ஏபின்ற ஒரு லைன் செக்மெண்ட்டை ஒரு பாயிண்ட் வந்து டிவைட் பண்ணுது. அந்த பாயிண்ட்டை நம்ம Pன்னு வச்சுக்கலாம். அது என்ன ரேஷியோவில் டிவைட் பண்ணுது அப்படின்னா 3:2. அப்படி இருக்கப்ப இந்த பாயிண்ட்டோட கோஆர்டினேட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறோம்? A line divides internally in the ratio m:n. நம்ம இந்த ரேஷியோ வந்து m:n எடுத்துக்கிறோம். இந்த பாயிண்ட் P கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னென்னா mx2 + nx1 / m+n, my2 + ny1 / m+n. இங்கே ரேஷியோ இருக்குல்ல, அதுதான் m:n. ஸோ இங்கே என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க? 3:2ன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ m3 n2, x1 என்ன 4, x2 9, y1 என்ன -3, y2 7. இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன m × x2 3 × 9 + n × x1 2 × 4 / m+n 3 + 2, அடுத்தது my2 3 × 7 + ny1 2 × -3 / m+n 3 + 2. இப்போது 3 9s are 27 + 2 4s are 8 / 5 3 + 2 5, 3 7s are 21 - 2 3s are 6 divided by 3 + 2 5. இப்போ 27ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்ன வரும்? 35/5, இது 21லேருந்து 6 மைனஸ் பண்ணுறப்ப நமக்கு 15 வரும். 15/5. இதை 5ஆல் கேன்சல் பண்ணலாமா? 7 5s are 35, இது 3 5s are 15. ஸோ therefore the coordinates of the point P is 7, 3. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.